مرحب مرحب يا هلال أهلا. தேடல் மீடியா உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு தேடல் மீடியா வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி நாளும் ஒரு கேள்வி என்ற அடிப்படையில் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கும் நான் அனுராதபுர மாவட்டம் ஹொரோபதான பிரதேசம் முகமது ஃபலீல் தாரிக். பசியும் தாகமும் இறைவன் அளித்தது என்ற எண்ணமே நோன்பாகிறது. இன்பமும் துன்பமும் அவன் வகுத்ததே என்ற சிந்தனையே நல்ல பண்பாகிறது என்ற சிந்தனைக்கேற்ப புனித ரமலான் மாதத்தின் 15வது நோன்பை நோட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எஞ்சியுள்ள அரைப்பகுதியை அவனுக்கு பொருந்தும் வகையில் அமைய வல்ல நாயன் அருள் புரியட்டும். இந்த ரமலான் மாதத்தில் இடம்பெற்ற 4 மிக பெரிய நிகழ்வுகள். முதலாவது, அல்லாஹ்விடத்தில் இருந்து திருக்குர்ஆன் இறங்குதல். இரண்டாவது, முதல் போராகிய பத்ர் போர் நடந்து அதில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுதல். மூன்றாவது, காஃபிர்களுக்கு எதிராக மக்கா வெற்றி பெறுதல். நான்காவது, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மரணம் ஏற்படுதல். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் நோன்பு திறக்கும் போது பேரித்தம்பழத்தால் நோன்பு திறக்கட்டும், அது கிடைக்காவிட்டால் தண்ணீரால் நோன்பு திறக்கட்டும், ஏனெனில் அதுவே தூய்மையானதாகும். தேடல் மீடியா வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி நாளும் ஒரு கேள்வி வினாக்களுக்கு செல்ல முன்பதாக இன்றைய நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்வையிடுவோம். Bismillahirrahmanirrahim. Qul huwallahu ahad, Allahus samad, lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியாரில் ஒருவர் சுபஹு இஸ்ஸா தொழுகைகளை பள்ளியில் ஜமாத்தாக தொழ செல்வார். அவரிடம், உங்கள் கணவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோசக்காரராகவும் இதை விரும்பாதவராகவும் இருப்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் ஏன் பள்ளிக்கு செல்லீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், என்னை தடுக்க முடியாது, ஏனெனில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஸஹீஹ் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்மை பயிற்றுவிக்கும் ரமலான் இஸ்லாத்தில் 50 தூண்களில் ஒன்றாகிய நோன்பை அடைந்து கொள்ளும் வாய்ப்பை இறைவனால் நாம் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது நாளாந்த உணவு பழக்கத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் ஒரு மாத காலம் வரை நீண்ட நேரம் பசியோடும் தாகத்தோடும் இருந்தும் உள்ளத்தை பக்குவப்படுத்த பழகிக் கொள்கின்றோம். பக்குவம் என்பது தக்வா என்ற உயர் பண்பை அடைவதாகும். இறைவன் தனது திருமறையில், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தக்வாவை பெறுவதற்காக நோன்பானது எமது உள்ளத்தை ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்துகின்றது. எமது உள்ளத்தில் ஏற்படும் தீய எண்ணங்களை அழிக்கிறது. மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பயிற்சி அளிக்கின்ற ஒரு மாத பள்ளிக்கூடமே ரமலான் காலமாகும். இதனால் தான் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம், சுவனத்தின் வாசல் திறக்கப்படும் மாதம், பாவ மன்னிப்பு கிடைக்கும் மாதம், நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் மாதம், பொறுமையின் மாதம், தர்மங்களின் மாதம் என்றெல்லாம் சிறப்பாக கூறப்படும் மாதத்தை அடைந்த நாம் அதனை பயிர் பெற கழித்து லட்சக்கணக்கான நன்மைகளை அடைய முயற்சிப்போமாக. நோன்பாளிகளுக்கென தயார் செய்யப்பட்ட பாபுர் ரய்யான் சுவர்க்கத்தை அடைந்து உயிர் பேறு பெற வல்ல இறைவன் துணை புரிவானாக என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாம். مرحب مرحب يا هلال. நேயர்களே, இன்றைய நாளுக்கான வினா, யமாமா யுத்தத்தில் கொல்லப்பட்ட போலி நபி யார்? ஆப்ஷன் ஏ முசைலமா, ஆப்ஷன் பி அஸ்வத்துதான்சி, ஆப்ஷன் சி இப்னு சஃபா, ஆப்ஷன் டி சுலைஹா. இந்த வினாவிற்கான சரியான விடையினை எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் மூலம் அனுப்பிவிடுங்கள். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. وإليك اشتقنا وانتهى بعدك صار